பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தென்சென்னையின் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் முகாம்களும் அமைத்திருக்கிறார்கள். இதில் நாங்கள்லாம் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெருந்தலைவர் காமராஜரை எல்லோரும் கொண்டாடலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் கதர் சட்டைக்காரர்கள் காங்கிரஸ் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும். இன்று யார் யாரெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை கெடுத்து கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அவர்களெல்லாம் இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மும்முரம் காட்டுகிறார்கள். சந்தர்ப்பவாதிகள், அரசியலுக்காக பெருந்தலைவர் காமராஜரை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை அவருடைய புகழ் நீடித்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் கொடுத்த கொடைகள் தான் இன்று திட்டங்களாக கம்பீரமாக நிற்கின்ற அணைகளாகட்டும் ஆலைகளாகட்டும் எல்லோரும் அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆகவே பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை நாங்கள் நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய மாநாடு பொதுக்கூட்டமாக நடத்த இருக்கிறோம். காவல்துறை தன்னுடைய புலன் விசாரணையில் இந்த நேரத்தில் நாம் தலையிட விரும்பவில்லை. அவர்கள் புலன் விசாரணை முடிக்கட்டும், அப்பொழுது நாங்கள் கருத்து சொல்லுவோம். புலன் விசாரணையை முடிக்கவில்லை, ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இதற்குள் அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் என்று சொல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. சந்தேகங்களை சொல்லலாம், இந்த கோணங்களில் விசாரியுங்கள், அந்த கோணங்களில் விசாரியுங்கள் என்று. நாங்கள் சொன்னதற்கு தான் ஒரு தேசிய கட்சி தலைவர் அவ்வளவு கோபப்படுகிறார், வருத்தப்படுகிறார், துடிக்கிறார், துள்ளுகிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம், காவல்துறைகிட்ட விட்டுருவோம். நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மீது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு. என்கவுண்டர் இந்த ஆட்சியில் மட்டுமா நடக்குது? கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக ஒரு என்கவுண்டர் கூட நடக்கலையா? ஆகையால் இது வரட்டும். புலன் விசாரணை வெளியில் வந்த பேர் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லலாம். புலன் விசாரணை இருக்கும் போது நம்ம ட்ரையல் மீடியா நடத்த முடியாது, அதை நடத்தவும் கூடாது. நன்றி. விக்கிரவாண்டி பொதுத்தேர்தலில் வந்து இப்போ திமுக வந்து கூட்டணி வச்சு அந்த கள்ளசார அமௌண்ட் கொடுத்து தான் வந்து வெற்றி பெற்றாங்க. உண்மையான வெற்றி வந்து நாம் தமிழர் தான் வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் விமர்சனம் பண்றாங்க. அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், வாய் இருப்பது பேசுவதற்கு தான். அவர்களுடைய கருத்து, அவருடைய பெருமை எல்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ் 40க்கு 40. அதனுடைய தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி தேர்தலுடைய வெற்றி. ஆளுங்கட்சி எல்லாம் இருக்கின்ற இடத்தில் வெற்றி பெறும் அப்படி என்று சொன்னால் இந்தியா கூட்டணி விக்கிரவாண்டியில், உத்தரகாண்டில் யார் ஆட்சி இருக்கிறது? காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் யார் ஆட்சி இருக்கிறது? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இமாச்சலில் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தினார்கள், விலைக்கு வாங்கினார்கள். அங்கே இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருப்பது? ஆகையால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாசிசவாதிகளை பற்றி. ஆகையால் இனி வரும் காலங்கள் இந்தியா கூட்டணிக்குத்தான் எல்லா இடங்களிலும் வெற்றி. அதோடைய முன்னோட்டம் வரவேற்கிறோம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற காலை உணவு திட்டம் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து நாடுகள் கடந்து இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராஜராஜன் சோழன் காலத்தில் தமிழர்களுடைய பெருமை நாடு கடந்து போய் கடாரம் கொண்ட சோழன் என்ற கடாரத்தை பிடித்தார் மலேசியா நாட்டை என்று சொல்வார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய காலை உணவு திட்டம் கனடா நாட்டில் அங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்றால் தமிழர்களுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. இதை வரவேற்கிறோம். 7 மாநிலத்தில் வந்து தொடர்ந்து இடைத்தேர்தல் நடந்தது. புலன் விசாரணை இருக்கிறது, அதை பற்றி நாம் உள்ள போக வேண்டாம். புலன் விசாரணை வந்த பேர் பேசுவோம். இந்த 7 மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடந்ததில்லை. இப்போ 10 மாநிலத்தில் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. மத்தியில் வந்து பாஜக இருந்தாலும் 10 மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. என்ன காரணம் அவங்க தோல்விக்கு நினைக்கிறீங்க? அவங்க தான் சொல்றாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் இடைத்தேர்தல் வெற்றி பெறுவார்கள் என்று. ஆனால் இந்தியா முழுவதும் வேறு மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தான் இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணிக்கு
வரும். மக்கள் வந்து புரிந்து கொண்டார்கள். பாசிசவாதிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். தேங்க்யூ.